மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து மோகன்லால் அவர்களாகட்டும் சரி, மம்முட்டி அவர்களாகட்டும் சரி, எவ்வளோ பேர் வந்து ஒரு சுப்ரீமசி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ராஜினாமா பண்ணது இல்லை, அது நாகரிகம் சார்ந்தது. ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருகிற போது அவர் பொறுப்புல இருந்து நான் விளைக்கிறேங்க அப்படின்னு சொல்றது நாகரிகமான விஷயம். இதற்கு பின்னாடி இன்னொரு மாபெரும் சூழ்ச்சி ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்க, கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற அதிகார மையமான ஒரு போட்டியில ஒரு பெண்ணுடைய இச்சையை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்டஸ்க்கான பிரச்சனை. நான் கூப்பிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கான இடத்துல இருக்கிறவங்களோட பிரச்சனை. சினிமாவுக்கு வந்து தீர்மானிக்கிற இடத்துல அந்த கியூபா இருக்கட்டும், ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. கேரளா அரசு கட்டுப்பாடு. இதை கார்பரேட்டுகள் உடைப்பதற்காக சில பேரை வைத்து முயற்சி செய்வாங்க. ஒரு கருத்து கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் உள்ளது. என் கருத்து இல்லை. கார்பரேட்டுகள் அதை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. அதற்கு இந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வேண்டப்பட்ட ஆளை உள்ள பண்ணல. சுரேஷ் கோபியை பாஜக எம்பி ஆக்குற மாதிரி அவனுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு ஆளை உள்ள அனுப்புவாங்க. இந்த திலீப் குமார் என்கிற மலையாள நடிகர் ஒரு நடிகையை வந்து கடத்திட்டு போனாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தபோது அதுல இருந்து அந்த புள்ளி தொடங்குச்சு. இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு பாலியல் ரீதியாக பெண்களை சுரண்டுவதற்கு திரைத்துறையில எந்த விதமான வாய்ப்பும் யாருக்கும் அளிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கணுங்கிறத அங்க இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்த திரைத்துறை சார்ந்த பெண்கள் முடிவெடுக்கிறாங்க. எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இப்ப சினிமாவில் வந்து இப்ப கமலஹாசன் பொண்ணு நடிக்க வருது அப்படின்னு வச்சுங்க, அது ரொம்ப பாதுகாப்பாக தான் வரும். இப்போ ஏற்கனவே திரைத்துறை சார்ந்த குடும்பங்கள்ல இருந்து ஒரு பெண் நடிக்க போகும்போது அது ஆல்ரெடி வந்து ரொம்ப பாதுகாப்பான சூழலில் தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு பெண்கிட்ட போய் அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுறதுக்கே அவங்க யோசிப்பாங்க. அணுகுவதற்கே ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியாவாக இருக்கும். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, வெற்றி பெற்றவர்கள் ஒரு பார்ட்டி வைப்பான். இந்த கொண்டாட்டத்துக்குரிய கலைஞர்கள்னு ஒரு வகை இருக்கான். அவர்களிடத்துல ஒரு சிலரிடத்துல இருக்கக்கூடிய இந்த அத்துமீறலை ஒட்டுமொத்த திரைத்துறை சார்ந்ததாக இப்போ நம்ம பல பேர் பார்க்கணும். நிஜமாவே என்ன செய்வானா, இப்போ கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க படத்தில் அப்படின்னா 80s என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை ப்ரொடியூசரே வந்து பேப்பர் நியூஸாக கொடுப்பாங்க. ஏன்னா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஒரு விதமான மனக்கிளர்ச்சியை உருவாக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு ஒரு தூண்டுதல்ல ரிப்பீட் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஒரு காலத்தில் நயன்தாராவின் கன்னத்தை கடித்தார் சிம்பு அப்படின்னு ஒரு நியூஸை போட்டுருவாங்க. அது வந்து கிரியேட் பண்ண நியூஸ் தான் அது. சில நடிகைகளே என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹீரோவோட நம்ம வந்து இணக்கமாக இருந்தா நமக்கு சில வளர்ச்சி கிடைக்கும்னு அவங்களும் சில பேர் விரும்பி வருவாங்க. இது போன்ற விசாரணை அமைப்புகள் வருகிற போது கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. இதை நான் திரும்பவும் சொல்றேன், இது வெற்றி பெற்றவர்களின் பிரச்சனை அல்லது வெற்றிக்கு வந்து அதிகாரத்திற்கு விலை கொடுப்பதற்காக அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ராஜகம்பீரன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நேத்தி வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற, ஏன்னா நம்ம மலையாள இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஆக்டர்ஸ்லாம் நம்ம எப்படி பார்ப்போன்றது நமக்கு தெரியும். அங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் நேற்று ஒட்டு மொத்தமாக இன்க்ளூடிங் நம்ம மோகன்லால் அவர்கள் கூட ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப இப்போது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து? எப்பொழுதுமே இருட்டில் நின்று கண்ணடித்தால் எவருக்குமே தெரியாது. வெளிச்சத்திலே இருக்கிறதுனால திரைத்துறையில் வந்து ஒரு புகார் வருகிற போது அது ஒரு பூகம்பம் நடப்பதை போல ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து திரைத்துறை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. ஆண் பெண் சார்ந்து எந்த நிறுவனங்களிலே யார் வேலை செய்தாலும் அது சரியாக சொன்னால் ஆதாமேவால் காலத்திலேருந்தே ஆண் பெண் முரணுங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நவீன உலகத்தில் பெண்கள் வந்து கல்வி மறுக்கப்பட்டவங்களா, கலை மறுக்கப்பட்டவங்களா? ஒரு காலத்தில் நாடகங்கள்லாம் நடத்தும் போது பெண்கள் நடிக்க வரமாட்டாங்க, ஆண்களே பெண் வேடம் போட்டு தான் நடிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நாடகத்துறைகளை உள்ளது. இப்போ சமீபத்தில் கூட ஜமான் ஒரு திரைப்படத்தில் வந்து பெண் வேடமிட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஆணின் கதையை வந்து திரைப்படமாகவே எடுத்திருக்காங்க. இப்போ நான் அந்த தெருக்கூத்து மாதிரியான வீதி நாடகங்கள் அந்த மாதிரியான இதில் வந்து பெண் வேடத்திற்கு ஆண் தான் வந்து அந்த நளினமாக நடிக்கிறாரு
அப்படி இருக்கிற ஒரு கலைஞருக்கு வந்து பெண் பார்க்கும்போது அது நடக்கலை, திருமணம் நடக்கலை. ஏன்னா அவரே பெண் மாதிரி நளினமாக இருக்காருங்கிற குற்றச்சாட்டுனால நடக்கலை. இன்னொரு கதையே பண்ணியிருக்காங்க ஜமாங்கிற ஒரு திரைப்படம். அப்போ பெண்கள் வந்து கலை விஷயங்களில் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல இங்கே வரலாறு நெடுக வந்து அந்த பாலியல் சுரண்டல் இருக்குது. அது பகிரங்கமாக ஒரு 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 பிரச்சனைக்குரிய இடத்திற்கு இப்பொழுது தான் வந்து வெளிச்சத்துக்கு வருது. அதாவது மீட்டு மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது, அந்த திலீப் குமார் என்கிற மலையாள நடிகர், அந்த ஒரு நடிகையை வந்து கடத்திட்டு போனாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தபோது அதிலிருந்து அந்த புள்ளி தொடங்குச்சு. அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு, இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு பாலியல் ரீதியாக பெண்களை சுரண்டுவதற்கு திரைத்துறையில் எந்த விதமான வாய்ப்பும் யாருக்கும் அளிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கணுங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்த, திரைத்துறை சார்ந்த பெண்கள் முடிவெடுக்கிறாங்க. அரசு வந்து அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நீதிபதி, ஒரு பெண் நீதிபதி ஹேமா கமிஷனை வந்து அரசு நியமிக்கிறது. அப்படி குற்றச்சாட்டு சொல்லுகிறவர்களுடைய பெயர்கள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது மூலமாக நிறைய பேர் வாக்குமூலம் கொடுப்பதற்கு வருகிறார்கள். அதாவது திரைத்துறை அப்படிங்கிறத பொறுத்தவரையில் என்னென்னா, பல கோடிகளை வந்து கொட்டி வைத்திருக்கக்கூடிய, கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குகிற ஒரு தொழில். எங்கெல்லாம் பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து செலவிடப்படுகிறதோ, அது ஆதாய லாப வேட்டையாக திரும்ப வந்து எடுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு அதிகாரம் வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறவருக்கு வந்து பணத்தை செலவழிக்கிறாரு படம் எடுக்கிறதுக்காக, அவர் ஒரு அதிகார மையம். ஒரு ஹீரோவுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது, இந்த கதாநாயகனுடைய தயவு இருந்தால் தான் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க முடியும். அவர் வந்து பரிந்துரை இயக்குனர் தேர்வு செய்தாலும் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு சில கதாநாயகர்களுடைய பரிந்துரை தேவை. ஒரு நடிகன் வந்து ஹீரோவாக இருக்கிறவன் ஒரு அதிகாரம் மையம். ஏன்னா அந்த முகத்தை காட்டி தான், ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் அந்த படத்தோட போஸ்டரை விட்டு அதில் தான் ரசிகன் உள்ளே வர்றான். அப்போ படம் போடுறவங்களுக்கு ஒரு அதிகாரமோ, இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு அதிகாரமோ, இதை வந்து மிக சிறப்பாக இயக்கக்கூடியவங்க, சூப்பர் ஹிட்டு கொடுக்கக்கூடிய டைரக்டர் அப்படிங்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு அதிகார மையமாக இருக்கிற பட்சத்தில் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் வரக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல. இப்போ சினிமாவில் வந்து இப்போ கமலஹாசன் பொண்ணு நடிக்க வருது அப்படின்னு வச்சுங்க, அது ரொம்ப பாதுகாப்பாக தான் வரும். ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ ஏற்கனவே திரைத்துறை சார்ந்த குடும்பங்களில் இருந்து ஒரு பெண் நடிக்க போகும்போது அது ஆல்ரெடி வந்து ரொம்ப பாதுகாப்பான சூழலில் தான் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு இந்த மற்றவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கு வராது அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு பெண்கிட்ட போய் அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுறதுக்கே அவங்க யோசிப்பாங்க. அணுகுவதற்கே ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியாவாக இருக்கும். அப்போ திரைத்துறை சாராதவங்க, முதல் தலைமுறை, இப்போ முதல் தலைமுறையாக படிக்க போகிறவனுடைய அவலம் ஒன்று இருக்கு இல்லையா, அவனுக்கு யார் வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. டிஎன்பிசி எப்படி எழுதணும், குரூப் எக்ஸாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி தான் இந்த துறையில் வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லாமல், அவங்க எந்த பின்புலமும் இல்லாமல் போகிறவங்க இருக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு அதிகார மையம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிட்ட மாட்டிக்கிடுவாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தம். ஆனால் இது என்ன நினைக்கிறான்னா, பொது புத்தியில் வந்து பல பேர் சினிமா பார்க்குற ரசிகர்களாக இருக்கிறவன், பொதுமக்களாக இருக்கிறவன் எல்லாருமே இங்கே அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. நடிகைனாலே வந்து ஒரு பாலியல் தொழிலாளி மாதிரி இருப்பா போல இருக்கு, சினிமாக்காரன் பூராமே இதே வேலையாக இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பொது புத்தியில் பல பேர் நினைக்கிறான். இன்னும் கொடுமை என்னென்னா, ஒரு படத்தை வந்து இயக்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தன் 20 வயசில் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கேயாவது சேர்ந்து 10 வருஷம் பயிற்சி பெற்று ப்ரொடியூசர் தேடி அந்த படம் தோற்று போகுமா ஜெயிக்குமான்னு தெரியாமல் போராடி 30 வயசு 40 வயசுக்காரன் பல பேர் வந்து ஜெயிக்கவும் போராடிக்கிட்டே இருப்பான். பல பேருக்கு அதில் திருமணம் ஆகாமல் இருக்கும், சராசரி வாழ்க்கையை தொலைச்சிருப்பான். அந்த டைரக்டர்ஸ் நிறைய பேர். நான் என்ன எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, நம்ம பாலியல் ரீதியான சுரண்டல்கள், இந்த மாதிரியான அத்துமீறல்கள் வந்து வெற்றியாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அங்கு பணியாற்றக்கூடிய எல்லா கலைஞர்களுக்குமான பிரச்சனை இல்லை. ஒரு யூனிட்டில் வந்து சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட் வேலை செய்யுது. 24 கிராஃப்டில் பல்வேறு கலைஞர்கள் வேலை செய்யறான். ஒருத்தன் தையல் தச்சுக்கிட்டே இருப்பான், புதுசாக டிசைன் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் லைட் மேன் வந்து லைட்டை வந்து லைட் ஆஃபீஸர் வாங்கி நான் திருப்பிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பான், ஆர்ட் டைரக்ஷனுங்கிற பேரில் அவன் 2 ஆசாரி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். பல பேர் பல வேலையில், பல தொழிலாளர்களுடைய சங்கம் அது. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மேக்கப் அசிஸ்டன்ட் வந்து அது பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காஸ்டியூம் டிசைனரு, மேக்கப் மேனு, அங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வெயிலில் ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் டைலாக் பேப்பரை சொல்லி கொடுக்குறதுக்கு அது சொல்லிட்டு இருப்பான். அடுத்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணணும். ஒரு பரபரப்பான சூழல் நிலவும். ஒளிப்பதிவாளர் ஒரு பக்கம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறதுக்கு, அவன் வந்து ஒரு ஷாட் எப்படி வைக்கணும், எப்படி எங்கேருந்து என்ட்ரி ஆகணும், ரைட்லேருந்து வரணுமா லெஃப்ட்லேருந்து வரணுமான்னு அவன் போராடிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, வெற்றி பெற்றவர்கள் அவன் ஒரு பார்ட்டி வைப்பான். இந்த கொண்டாட்டத்துக்குரிய கலைஞர்கள்னு ஒரு வகை இருக்கான் வெற்றி பெற்றவர்களில்.
அவர்களிடத்துல ஒரு சிலரிடத்துல இருக்கக்கூடிய இந்த அத்துமீறலை ஒட்டுமொத்த திரைத்துறை சார்ந்ததாக இப்போ நம்ம பல பேர் பார்க்குறோம். இப்போ மீடியானாலே இல்லை இந்த மாதிரி மீடியா இந்த சினிமா அப்படின்னாலே இந்த நடிகைகள் அப்படின்னாலே நடிகைகள்னாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை பதிச்ச மாதிரி தானே சார் இருக்கு. இல்லை, அதில் 2-3 உத்திகள் இருக்கிறது. இப்போ என்ன செய்வாங்கன்னா முன்னாடிலாம் இந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கும் வந்து காதலா அப்படின்னு கிசு எழுதுவாங்க முன்னாடி பத்திரிக்கையில். இப்போ அதெல்லாம் இப்போ யூடியூப்பில் நேரடியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அப்போ பல பேர் இப்போ நான் பேசுகிறது இல்லை, பல பேர் பேசுகிறான். அடுத்த பெட்ரூமை எட்டி பார்க்குறதே தொழிலாக வச்சுருக்கிறவன்லாம் இருக்கிறான், இதை வச்சு பேசுகிறவன்லாம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நிஜமாகவே என்ன செய்வானா, இப்போ கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க படத்தில் அப்படின்னா 80s என்ன பண்ணுவான்னா, அவங்க 2 பேரும் உண்மையிலேயே காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை ப்ரொடியூசரே வந்து பேப்பர் நியூஸாக கொடுப்பான். ஏன்னா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஒரு விதமான மனக்கிளர்ச்சியை உருவாக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு ஒரு தூண்டுதல்ல ரிப்பீட் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணாங்க ஒரு காலத்தில். இந்த மாதிரியான ஒரு ஆமா, அதாவது நயன்தாராவின் கன்னத்தை கடித்தார் சிம்பு அப்படின்னு ஒரு நியூஸை போட்டு விடுவாங்க. அது வந்து கிரியேட் பண்ண நியூஸ் தான் அது. ஒரு நடிகை அப்படிலாம் போய் ஒரு நடிகை கன்னத்தை போய் வந்து கடிக்க முடியுமா? அது என்ன கொய்யாப்பழமா கடிக்கிறதுக்கு? இதெல்லாம் இந்த நியூஸ் எது கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி செய்திகள் வர்றதை வந்து படிக்கிறவங்கள பல பேருக்கு இந்த சூராசியத்துக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா அப்படி சொல்வதன் மூலமாக அந்த விளம்பரம் அந்த படம் குறித்த ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு பேசு பொருளாக மாற்றுறாங்க, டைலாக் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி டைலாக் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த படத்தை பற்றி எதிர்பார்ப்பு அதிகமாயிடும். அது மூலமாக ஆடியன்ஸ் அந்த படமா, அந்த கன்னத்தை கடிச்சானே அந்த படமா அப்படின்னு ஒருத்தர் விசாரிப்பான். இப்படி ஒரு சுவராசியத்தை கூட்டுவது அப்படிங்கிற பல உத்திகள் இருக்குது. இதில் உண்மையாகவே வந்து பாதிக்கப்படுகிறவர்கள் அத்தனை பேர் பல. இன்னொன்று சொல்கிறேன், அது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில நடிகைகளே என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹீரோவோட நம்ம வந்து இணக்கமாக இருந்தால் நமக்கு சில வளர்ச்சி கிடைக்கும்னு அவங்களும் சில பேர் விரும்பி வருவாங்க. நீங்கள் ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் எந்த புள்ளியில் இருக்கிறான்னு எவனுக்குமே தெரியாது. ஓகே, நம்ம வந்து ஆண்களே எப்பவுமே குறை சொல்லக்கூடாதுன்ற இல்லை, 2 பக்க தவறுகளும் இருக்கும். அதான் 2 பக்கமும் புகார் அளிக்கிறதுனாலேயே ஒருத்தன் வந்து குற்றவாளினோ புகார் அளித்ததுனாலே அவங்க ரொம்ப நீதிக்காக போராடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு இயக்குனர் ஒருத்தர் ஒரு படப்பிடிப்புக்காக வேண்டி ஒரு நடிகையை வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னு கூப்பிட்டு போய் ஷூட்டு ஆரம்பிக்கிறாங்க கொடைக்கானல். இவர் எதிர்பார்க்கிற ஒரு அந்த கேரக்டராக மாறுற ஒரு விஷயம் இருக்குல்ல, டைலாக்ஸ்ல இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது, இந்த கேரக்டராக மாறுறதுக்குல அங்கே போனவுடனே அது தவறான முடிவு, இந்த கேரக்டருக்கு அந்த அம்மா பொருந்தலை, அந்த ஹீரோயினி அப்படிங்கிற பஞ்சாயத்து கொடுது. இவர் மறுபடியும் என்ன பண்ணா, இவர் ஒரு ஊரில் ஒரு பார்த்துருக்கிற ஒரு பெண்ணை மனசில் வச்சு ஒரு கதை எழுதியிருப்பார். அவர் வாழ்க்கையில் யாராவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கோம், லவ்வர் இருந்திருக்கோம், ஒருதலை காதல் இருந்திருக்கும், அதை வச்சு இதை சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கையை வந்து அவர் கதையாக எழுதியிருப்பார். இதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கிட்ட கன்னடத்துலேருந்து வர்ற ஒரு ஹீரோயினியோ, அந்த பக்கம் எங்கிட்டாவது ஒரு ஹைதராபாத்லேருந்து தெலுங்குலேருந்து ஒருத்தர் யாரையோ கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. இது மண்டைக்குள்ளே ஏற்றுறதுன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதை நடிக்க வைக்கிறதுக்கு டைலாக் சொல்லி கொடுப்பாரு, ரியாக்ஷன் அதுக்கு வரல. டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாரு, இதை வச்சா அந்த படம் கெட்டு போயிடும், வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து அதை பேக்கப் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பிரபலமான ஹீரோ நடிக்கிற படம், அது ஒரு கனவுல இருந்திருக்கு. இந்த ஹீரோவோட நடித்தா நமக்கு அடுத்து பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆயிரும். ஒரு 4 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு 3 நாள் எடுத்துட்டு பேக்கப் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது பயங்கரமான கோபத்துக்கு ஆளாயிடுச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, ஏன் இந்த படத்தை விட்டு உங்களை தூக்குனாங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் கேட்கும்போது, டைரக்டர் என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கூப்பிட்டாரு, நான் ஒத்துழைக்க மறுத்தேன், அதனால் தூக்கிட்டாரு அப்படின்னு தனக்கு நடிப்பு வராத பிரச்சனையை டைரக்டர் மேலே தூக்கி போட்டாங்க. நடிப்பு வராததுனால இந்த படத்திலிருந்து ஒரு நடிகை நீக்கப்பட்டார்னு செய்தி பரவுச்சுன்னா மற்ற படத்தை கமிட் பண்ண மாட்டான்ல, மார்க்கெட்டே போயிடும் இல்லை சார் அவங்களுக்கு. இப்படி சிக்கல்களும் இருக்கிறது, பல கோணங்கள் இருக்கிறதுங்கிறக்காக நான் சொல்கிறேன். நான் யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்காக, பல கோணங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. அதனால் இப்போ என்னென்னா, வெளிப்படையாக வந்து புகார் அளிக்கிற இடத்திற்கு பெண்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க, திரைத்துறை சார்ந்த பெண்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இது மூலமாக ஒரு நடிகனாக இருக்கிறவன், ஒரு கலைஞனாக இருக்கிறவனுக்கு அதிகபட்சமான விஷயம் என்னென்னா, அவன் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தோ பணமோ கோடிகளோ கூட கிடையாது, ஒரு இமேஜ். அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு கதாநாயகன் வந்து நடிக்கும் போது அவன் வந்து நல்லவன், எல்லாரையும் காப்பாற்றுறான், அது மனிதாபிமானம் உள்ளவன், ஒரு பொண்ணு மேலே கையை வச்சா அந்த கையை வெட்டணும் அப்படின்னு டைலாக் பேசுவான்.
அவன் கை வச்சிருக்கான்னா அவன் இமேஜ் போயிடும் வெளியில் தெரிஞ்சா அப்படிங்கிற ஒரு இடத்த இந்த ஹேமா கமிஷன் அறிக்கை மூலமாக இது போன்ற விசாரணை அமைப்புகள் வருகிற போது கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வெற்றி பெற்றவர்களின் பிரச்சனை, அல்லது வெற்றிக்கு வந்து அதிகாரத்திற்கு விலை கொடுப்பதற்காக அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. இது இணக்கமோ முரண்பாடோ ரெண்டுமே இது ஒரு அதிகார மையம் நான் நினைக்கிறேன். இது வந்து திரைத்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு பொருந்தாது, இது ஒரு உதவி இயக்குனருக்கு பொருந்தாது, ஒளிப்பதிவு உதவியாளர்களுக்கு பொருந்தாது, அதில் இருக்கக்கூடிய மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் இது பொருந்தாது. ஓகே, முக்கியமான இந்த ஏன்னா இது வந்து வெற்றி பெற்றவர்கள், உச்ச நட்சத்திரங்கள், பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்க, கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற அதிகார மையமான ஒரு போட்டியில் ஒரு பெண்ணுடைய இச்சையை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்டஸ்க்கான பிரச்சனை. அது நான் கூப்பிட்ட வரமாட்டாளவ அப்படின்னு சொல்றதுக்கான இடத்துல இருக்கிறவங்களோட பிரச்சனை. அது இதை நீங்க சாமானிய திரைக்கலைஞர்களோட பொருத்தி பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. சார், இப்போ இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலே நம்ம இப்போ மோகன்லால் அவர்களாகட்டும் சரி, மம்மூட்டி அவர்களாகட்டும் சரி, எவ்வளோ பேர் வந்து ஒரு சுப்ரீமசி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்க. இப்போ அவங்க ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ராஜினாமா பண்ணது இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தானே சார் இது? இல்லை, அது நாகரிகம் சார்ந்தது. ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருகிற போது அவர் பொறுப்புல இருந்து நான் விளைவிக்கிறேங்க அப்படின்னு சொல்றது நாகரிகமான விஷயம். குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க வெளியேறல் இல்லை. நீங்க மோகன்லால் மேலேயோ அல்லது வேற யார் மேலேயோ நீங்க புகார் அளித்தவர்கள், மோகன்லால் மேல புகார் யாரும் அளிக்கல, எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், யார் மேலேயாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க பதவியை விட்டு விலகல. ஓகே, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வந்து இதுல வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இன்னொரு மாபெரும் சூழ்ச்சி ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. கேரள சினிமா வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா, ரொம்ப கலைப்பூர்வமான படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல, நேர்த்தியான சினிமாக்கள், எப்படி ஈரானிய படங்களை வந்து உலக அளவில் புகழ்மிக்க படங்கள்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மலையாள படங்கள் வந்து இந்திய சினிமாவிலேயே ரொம்ப வந்து ஒரு நேர்த்தியான படங்கள் எடுக்கக்கூடியவங்க, லாஜிக்காக எடுக்கிறவங்க, ஓகே, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக எடுக்கிறவங்க, சர்வதேச பட தரத்திற்கு எடுக்கக்கூடியவங்கிற இமேஜ் அவங்களுக்கு இருக்குது. அந்த த்ரில்லர் மூவிஸ்லாம் நம்மளும் வந்து பார்த்துருக்கோம். அவங்களுடைய எல்லா அதிகார மையங்களும், அதாவது சினிமாவுக்கு வந்து தீர்மானிக்கிற இடத்துல அந்த கியூபாக இருக்கட்டும், ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்குங்க, கேரளா அரசு கட்டுப்பாட்டில். இதை கார்ப்பரேட்டுகள் உடைப்பதற்காக சில பேரை வைத்து முயற்சி செய்வதாக ஒரு கருத்து இருக்கு. கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் உள்ள கருத்து, என் கருத்து இல்லை. ஓகே, ஏன்னா ஓடிடியை வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓடிடி தளத்தை வந்து அவங்க அரசே நடத்துதுங்க, கியூப் வந்து அவங்களே அரசாங்கமே நடத்துது. அப்போ அவங்க கண்ட்ரோலுக்குள்ள அது இருக்கு முழுக்க. கார்ப்பரேட் செக்டார் வந்து என்ன பண்ணுவான்னா, எது நடந்தாலும் அதனுடைய ஆதாயம் எனக்கு வரணும்னு நினைப்பான். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து தேட்டர் என்னவா இருந்துச்சு, நம்ம ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முந்தைய திரையரங்கம் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டராக எல்லாமே மாறலை. கொஞ்சம் ஒரு 40 வயதுக்காரர்களுக்கு தெரியும். அவங்க 20 வயதாக இருக்கும்போது திரையரங்கம் என்னவா இருந்துச்சுன்னா, சாமானிய மக்கள் பார்க்குற இடமா இருந்துச்சு திரையரங்கம். நார்மல் ஒரு தியேட்டர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது ஏசியாக்குனது கூட பிரச்சனை இல்லை. மால் தேட்டர்னு ஒன்று கொண்டு வந்து உள்ள வச்ச பின்னாடி பாப்கார்னை ஒரு 370 ரூபாய்க்கு விற்கிறான். பார்க்கிங் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து 40 ரூபா வைக்கிறான். அது அப்படியே அதுவாக டபுள் ஆகிக்கிறது. ஒரு 15 நிமிஷம் வழியில் வந்து நான் படம் பார்த்துட்டு வர்றேன், நீங்கள் மாலில் இருந்து வரீங்க, ஹாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டபக்குன்னு டபுள் ஆகிரும். அப்படியே வைக்கிறான். குடி தண்ணியை ஒழிச்சு வச்சுருக்கான். ஒரு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு, 4 மணி நேரமாக ஒருத்தனை கொண்டு வந்து அடைச்சி வைக்கிறாங்க ஒரு ஏசி அரங்கத்தில். ஏசியில் இருந்தால் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கணும், நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும், அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை. அவன் என்ன பண்ணுறான்னா, தண்ணியவே கிடைக்காம பண்ணிக்கிறான். ஏன்னா 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் 50 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு ஃபில்டர் காப்பியை 140 ரூபாய்க்கு விற்கிறான். 140 ரூபாய்க்கு அந்த தேட்டரை விட்டு வெளியில் வந்து ஏன்னா 140 ரூபாய்க்கு ஒருத்தன் பிரியாணி விற்றுட்டு இருக்கான் 100 ரூபாய்க்கு. இவன் உள்ள ஃபில்டர் காப்பியை, அது மிஷின் காப்பி, ஏதோ கர்மம் முடிச்ச காப்பியெல்லாம் விற்கிறான். நல்லாவும் இல்லை, 140 ரூபாய்க்கு விற்கிறான். சாமானிய மக்கள் வந்து மிடில் கிளாஸ் போய் படம் பார்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கார்பரேட் கைப்பற்றிருக்கானா, அதுக்காக சொல்கிறேன். அப்போ நம்ம பாத்ரூம் கிளீனாக இருந்துச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அவனுக்கு 200 ரூபா 220 ரூபா டிக்கெட் கொடுத்து 370 ரூபாய்க்கு பாப்கார்னை வாங்கி, பார்க்கிங்க்கு நீங்கள் வச்சுருக்கிற பைக்குக்கு வந்து ஒரு 100 ரூபா செலவு பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் வெளில வரும்போது அது ஒரு குப்பை படமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் போனாலே 500 ரூபா செலவாகுதுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. அப்போ குடும்பத்தோடு போனாங்கன்னா 2000 ரூபா காலி ஆயிரும். 2000 ரூபா வந்து ஒரு வாரம் குடும்ப வரவு செலவுக்கு வச்சுக்கிறவங்களாம் இருக்கான். மளிகை வச்சாமல் வாங்கி போட்டு 2000 உண்டு. அப்போ கார்ப்பரேட்டுகள் ஒரு விஷயத்தை கைப்பற்றும் போதெல்லாம் லாபம் மட்டும் நோக்கமாக இருக்கும், சாமானியர்கள் அதில் பங்கேற்பு செய்ய முடியாது. அதனால தான் ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் இல்லை. இந்த நார்மல் தியேட்டர்ஸ்லாம் கூட ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக ஒரு முறையே பட்ட துன்பம் தாங்க முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ்லாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் எங்கேருந்து வருவாங்க?
அப்போ முழுக்க முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னா பிரம்மாண்ட படங்கள், கோடிகளை கொட்டி எடுக்கக்கூடிய படங்கள், அதில் என்ன உணர்வு இருக்கும்? வாழை ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் என்ன இருக்குது? வாழை வந்து சாமானிய மக்களுடைய சுமை தூக்குற தொழிலாளியிலிருந்து பட்னியாக கிடக்கிற ஒரு பையன், கூலி வேலை வாங்கக்கூடிய இந்த துயரங்களை தான் வாழ்வியலை பதிவு செய்யறான். ஆமாம் சார். அதுக்கு என்ன பிரம்மாண்டம் தேவை இருக்குது? பாகுபலி மாதிரி படத்தை தான் எடுக்கணும், 1000 குதிரை பறக்கணும், யானையாக வரணும், சண்டை காட்சி, போர்க்கள காட்சி இருக்கணும், மன்னர்கள் ஆட்சி தான் சிறந்தது. மன்னர்கள்ங்கிறவே சர்வாதிகாரி, நம்ம அங்கேருந்து தான் புறப்பட்டு வந்து ஜனநாயகத்துக்கு பார்த்தா வந்து சேர்ந்துருக்கான். இப்போ மறுபடியும் மன்னர்களுடைய பெருமைகளை பாடுறேன். ராஜராஜ சோழன் யார் தெரியுமான்னு படம் எடுக்கிறான். பாகுபலி யார் தெரியுமா, அந்த மன்னர் யார் தெரியுமாங்கிறான். அப்படின்னா சர்வாதிகாரத்தை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க சினிமா மூலமாக. இதெல்லாம் இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் பார்க்குறான். இப்போ சினிமா என்பது சாமானிய மக்களினுடைய உணர்வு சார்ந்தது அல்ல, சார். பிரம்மாண்டம். ஒருவேளை இந்த படங்கள் எல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரியான காஸ்ட் வைக்காதீங்க, இப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல கருத்து உள்ள படங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த வாழை மாதிரியான படங்கள் எல்லாம் நல்ல கருத்து உள்ள படங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமா இருக்கிறதுனா, அப்போ வந்து அந்த காஸ்ட் வந்து அவங்க குறைக்கிறதுக்கான சான்சஸ். காஸ்ட் வந்து யாரோட சிஸ்டத்தில் இருக்கு? ஆனால் மாரி செல்வராஜா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு தேட்டர் டிக்கெட்டை. அது யாரோட கண்ட்ரோலில் இருக்கு? அதை ஒன்று கேட்கணும்ல. நம்ம திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம்ல தீர்மானிக்கணும் என்ன காஸ்ட் வைக்கணும், என்ன வைக்கணும். இல்ல தியேட்டர்ஸ் எல்லாம் இப்ப க்ளோஸ் ஆகுதுன்னு அவங்களும் தான தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இந்த தருணத்துல மொத்தமா கொள்ளையடிக்கணும்ங்கற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாரும். எது சம்பாதிச்சாலுமே நீங்க சின்ன சின்னதா சம்பாதிக்க கூடாது. நீங்க வெளியில அதே பாப்கார்னை ஒருத்தன் வந்து வெளியில சுட்டு வித்துக்கிட்டு இருக்கும்போது அது என்ன ரேட் இருக்கு, உள்ள என்ன ரேட் இருக்குன்னு வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்களை வந்து ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி உங்களை காசு பறிக்கணும் அப்படிங்கிறதா அதில். அப்போ என்ன ஆகுதுன்னா சாதாரண மக்களை விட்டு சினிமாவை பிரிச்சுட்டான், மிடில் கிளாஸ்ல இருந்து சினிமாவை பிரிச்சுட்டான். அது மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னா கேரள திரையுலகத்தில் கார்பரேட்டுகள் அதை கைப்பற்றலாம்னு நினைக்கிறான். அதற்கு இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொள்கிறார்கள் பின்னால் இருந்து. அப்போ எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வேண்டப்பட்ட ஆளை உள்ள வைப்பான்ல. இப்போ சுரேஷ் கோபியை பாஜக எம்பி ஆக்குற மாதிரி அவனுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு ஆளை உள்ள அனுப்புவான்ல. அப்போ அவன் சொல்கிறத கேட்குறது மாதிரி வந்துடும்ல. அப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து அரசாங்கம் அவருக்கு கைவிடணும், அதை வந்து நீங்கள் கியூபை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சில எல்லாமே. இதுக்குள்ள ஒரு வணிக சூழ்ச்சியும் அதுக்குள்ள ஒளிந்திருக்கு. இதுக்குள்ள இவ்வளோ வந்து உண்மையாவே இதை வந்து திருப்பி பார்க்குற மாதிரி தான் சார் இந்த விஷயம் இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள வந்து இவ்வளோ அரசியல் இருக்கும் அப்படின்றது உண்மையாவே மக்களுக்கு கூட அது புரிஞ்சிருக்காது. ஏன்னா இப்போ இது வந்து என்ன இப்போ எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஹேமா கமிஷன்ல இது வரைக்கும் 16 ஆக்டர்ஸ் வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இப்போ லீடிங் ஆக்டர்ஸ் அதில் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க இப்போ வந்து அவங்க பேரை கூட நான் சொல்கிறதுக்கு பகிரங்கமாக சொல்கிறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க ஒரு முன்னாள், அதாவது என்ன முன்னாடி நடிச்சிருந்த ஒரு வில்லன் ஆக்டர் அங்கே பிரபலமாக இருந்தால் அவங்களோட பொண்ணு திலகன், அவங்களோட பொண்ணு, அவங்க வந்து விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னு போது தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது உண்மையாகவே இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு அரசியல் இருக்குன்னு கண்டிப்பாக. ஆமாம், ஹேமா கமிஷனை பயன்படுத்தி கொண்டு வேற சில வேலை திட்டங்களை சில பேர் செய்வதற்கான ஒரு அபாயகரமான வாய்ப்பும் அதுக்குள்ளே சேர்ந்து இருக்குது. அதனால் நிச்சயமாக பெண்கள் பாலியல் ரீதியாக திரைத்துறை சார்ந்த பெண்களில் எந்த துறை சார்ந்த பெண்களுமே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதா சரியான கருத்து. ஆனால் அதற்கு நடுவில் இதை பயன்படுத்தி கொண்டு வேறு சில அரசியல் திட்டங்களை அரங்கேற்றுவதற்கான ஒரு உள்நோக்கங்களும் இதற்குள்ள ஒளிந்திருக்கிறது. சார் அப்படி இருக்கும்போது இல்லை சார், 2019 இந்த ஹேமா கமிஷன் கொண்டு வந்தாங்க. 2024 வரைக்கும் அந்த திலீபன் அந்த கேஸுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் இருக்குல்ல சார். அது நம்மளுடைய வழக்கமான நீதிமன்ற நடவடிக்கை சார்ந்த விஷயம். அது நீங்கள் ஒரு வழக்கு போட்டீங்கன்னா அது எத்தனை வருஷம் நடக்குங்கிறது அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சம்மந்தப்பட்டவங்க பல பேர் அடுத்த தலைமுறை வரைக்கும் வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டால் வக்கீல் பிழைக்கணுங்கிறாங்க. கேஸில் நம்ம வந்து வக்கீலுக்கு நிறையா வாய்தா கொடுத்தா தான் அவருக்கு ஃபீஸ் கிடைக்குங்கிறாங்க. அது நம்மளுடைய நீதி விசாரணை முறை சார்ந்தது தாமதிக்கிறதுங்கிறது. அதனால் அது வந்து உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்த்துவீங்கன்னா ஃபோக்ஸா மாதிரி வேறு சில சட்டங்களுக்கு அப்படி இருக்குது. இதில் அப்படி இல்லாமல் இருக்குது. ஓகே சார். இப்போ இங்கே போது இந்த ரியாஷ் கான் அவரோட பேர் கூட இங்கே பெருசாக இப்போ வந்து இப்போ பேசப்பட்டது சார். ஆனால் அவர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக வந்து மறுத்திருக்காரு சார். ஆனால் பலதரப்பட்ட விமர்சனங்கள் அவருக்கு எதிராக தான் சார் இருக்குது. ஸோ இல்லை, இவர் மட்டும் இல்லை, பல பேர் மேலே பல வழக்கு பல விஷயங்கள் இருக்குது, புகார்கள் இருக்குது. இந்த ஆஃப் த ரெக்கார்டாக ஒருத்தரை பற்றியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கிசு மட்டும் இல்லை, உண்மையுமே சில நேரம் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக பேசப்படுகிற விஷயங்களும் இருக்குது. இதற்கெல்லாம் வந்து என்னென்னா வந்து எனக்கு வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியாக ஒருத்தர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி அழைத்தாரு, கூப்பிட்டாரு, அவர் ரூமுக்கு கூப்பிட்டாரு அப்படிலாம் சொல்கிறது இருக்கு இல்லையா. அதை எப்படி இவங்க ஆதாரபூர்வமான விஷயமா மாற்றுவாங்கங்கிற விசாரணையில் அது ஒரு சிக்கல் இருக்குது. எல்லாவற்றையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியுமா? இப்போ கூட ஃபோனில் பேசினா ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இந்த அளவுக்கு புழக்கத்தில் இருந்துச்சா, இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுற வசதியெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இல்லை புரியுது. அப்போ 14 வருஷம் பழைய வழக்குகளுக்கெல்லாம் வந்து பல விஷயங்களுக்கு ஆதாரபூர்வமான நிரூபணங்கள் அப்படிங்கிறது இல்லை.
அப்போ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு மீடியா அட்டென்ஷனோட வந்து சில நேரம் இல்லாமல் போகிறதுக்கான அபாயகரமான சூழலும் இருக்கிறது. அதனால் இது பல சிக்கல்களுக்கு. ஆனால் இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்மளே வந்து அதாவது நம்ம எல்லா நேரமும் நம்மளை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறது மாதிரி கண்காணிப்பு கேமராக்களும் ஊடகங்களும் நம்மளை உற்று பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியங்கள் இருக்குது. நம்மளை யாரோ பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு இல்லையா, ஆமாம் சார். அது வந்து குற்றங்கள் குறைவதற்கான ஒரு சாத்தியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கேரளா விஷயம் மட்டும் இல்லை சார், இதுக்கு முன்னாடி கூட ஸ்ரீரெட்டி அவங்க வந்து பகிரங்கமான ஒரு விஷயம் அவங்களும் வந்து சொன்னாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே, தமிழ் இண்டஸ்ட்ரி மேலேயும் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. பட் அதுக்கே எந்த ஒரு இம்பாக்டும் நம்ம பெருசாக இல்லை. அது அதான் ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்துடலாம். நீங்கள் கோர்ட்டில், அதாவது மீடியாவில் சொல்கிறது வேற, கோர்ட்டில் சொல்கிறது வேற. கோர்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். அப்போ கோர்ட்டில் வந்து சில வழக்கு நிற்காது. மீடியாவில் வந்து நீங்கள் ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு பொழுதுக்கு ட்ரெண்டிங் ஆகுதான் தான் அவன் பார்ப்பான் மீடியாக்காரன். அதை தாண்டி வைக்க ஒன்றும் இருக்காது. அதனால் எல்லாவற்றுக்குமே நிறுவனம் தேவைப்படுகிறது நீதிமன்றத்துக்கு போனால். ஆனால் இந்த குளத்தில் ஒருத்தன் கல் எறிஞ்சிருக்கான், இந்த பூனைக்கு ஒரு மணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். அதுக்காக மற்றவர்கள்லாம் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் அல்லது அதெல்லாம் குற்றச்சாட்டுக்கு வந்து யாரும் புகார் அளிக்காதவர்கள்லாம் உத்தமர்கள் அப்படிங்கிறதல்ல. ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சிருக்காங்க. அதனால இது இன்னும் பல பேருக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கை மணியாக. ஆமாம் சார். ஏன்னா அவங்க அது மட்டும் இல்லாமல் மலையாளம் ஸ்டார்ஸ் மட்டும் சொல்ல சார், தமிழில் கூட நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க சார். நகைச்சுவையாக சொல்லுவாங்க, சாமியாருக்கும் போலி சாமியாருக்கு என்ன வித்தியாசம் கேட்டால், புடிப்பட்டா போலி சாமியார், புடிப்படலைன்னா அவன் சாமியார்டா, அந்த மாதிரி தான் அது. இந்த வழக்குக்கு அது பொருந்தும். ரொம்ப நகைச்சுவையாக சொல்லிட்டீங்க. ஆமாம், அவ்வளோதான் இருக்குது விஷயம். சாமியாருக்கு தான் இந்த நாட்டில் மாமியார்கள் அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டவன் பூரா வந்து நம்ம குற்றச்சாட்டுன்னு பேசுகிறோம். மாட்டாமல் இருக்கிறவன் அப்படி இருக்காங்கல்ல, தடயமில்லாத குற்றவாளி நிறையா பேர் இருக்காங்கல்ல. அதுலேயும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நீங்கள் வந்து அப்புறம் ஒரு காலத்தில் இணக்கமாக இருந்துட்டு பின்னால் பிணக்கு வந்ததற்கு பின்பு லவ் எப்படி பிரேக்கப் ஆகுதோ, எப்படி கல்யாணம் டைவர்ஸ் ஆகுதோ, அது மாதிரி பின்னாடி பிரச்சனையாக மாறிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. ஒரு கட்டம் ஒரு என் கூட இதாக இருந்தார், கரெக்டாக இருந்தார், இப்போ இல்லை அப்படிங்கிற கோபமும் இருக்குல்ல. பல காரணம் இருக்குது. அதுதான் நான் முதலே சொன்னேன், இது சினிமாங்கிறது வெறும் சினிமா அல்ல, அது கலையின் வழியாக செலுத்துகிற அதிகாரம் அதற்குள்ளே இருக்குது. இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். ஒவ்வொரு விஷயமும் நகைச்சுவையாக வந்து எங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.